ஒரு விவசாயி, ஒரு உழவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு தக்காளி பயிர் பண்ணியிருப்பாரு. பூசணி, சொரை என்னென்னமோ மல்லு கட்டி குட்டிக்கரணம், கஜகரணம் எல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிருப்பாரு. இவ்வளோ மல்லு கட்டிட்டு இருப்பாரு. ஆனா நீங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு குப்பை மேட்ல தொழுவத்துக்கு பின்னாடி ஒரு தக்காளி முளைச்சிருக்கும் செடி, ஒரு பூசணி முளைச்சிருக்கும், ஒரு பரங்கி முளைச்சிருக்கும், ஒரு சுரக்காய் முளைச்சிருக்கும். விவசாய நிலத்துல இருந்ததை விட இது ஆரோக்கியமா இருக்கும். நிறைய விளைச்சல் இருக்கும். இது யாரெல்லாம் கண் கூட பார்த்திருக்கீங்க. இப்ப நமக்கு இயல்பாவே இருந்த ஒரு அறிவு ஒரு விஷயத்த கவனிக்கிறதன் மூலமா கத்துக்கிறதுங்கிற ஒரு இயல்பை சில தலைமுறைகளை நம்ம இழந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். உன்னை கவனிக்கிறதன் மூலமா ஒரு கற்றல் நடக்குது இல்ல. இது நம்ம கல்வி முறையிலயும் இல்ல, நம்மகிட்டயும் இல்ல. இது பெருசா இழந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். எல்லாமே ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குப்பை மேட்ல அவ்வளவு விளைஞ்சிருக்குது. அப்ப நிலத்துல விளையில நிலத்தை என்னவா மாத்தணும்? குப்பை மேடா மாத்தணும். அவ்வளவுதான். அப்ப நிறைய குப்பை கேக்குது. ஒரு செடி நிறைய தாவர கழிவுகளையும் விலங்கு கழிவுகளையும் கேக்குது. நிறைய பேர் குப்பை அதிகமா போச்சுன்னா செடி என்ன ஆயிரும்னு பயப்பட்டு கேள்வி கேட்பாங்க. அப்ப குப்பை மேட்லயே செடி விளைஞ்சிச்சு. இந்த கேள்வியே நமக்கு வந்திருக்கவே கூடாது இல்ல. இப்ப நிறைய போச்சுன்னா செடி வீணா போயிருந்தா குப்பை மேட்ல ஒரு செடி வந்திருக்கவே கூடாது, விளைஞ்சிருக்கவே கூடாது.